சாத்தூர் நீதிமன்றத்தில் நிர்மலா தேவி ஆஜர்படுத்தப்படுகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்டறியலாம். கணேஷ், காவல்துறையினரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? மணிமாறன் மாணவிகளை தவறாக வழிநடத்த முயற்சி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நிர்மலா தேவி மதுரை மத்திய சிறையிலிருந்து இன்று சாத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கு என்பது சிபிசிஐடி விசாரணைக்கு நேற்று முன்தினம் 17ஆம் தேதி மாற்றப்பட்டு நேற்று முதல் இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கின் முக்கிய புள்ளியாக கருதப்படக்கூடிய நிர்மலா தேவியை சிபிசிஐடி காவல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நேற்று சாத்தூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவின் மீதான விசாரணை என்பது இன்று வந்துள்ளது. அந்த விசாரணைக்காக தற்பொழுது மதுரை மத்திய சிறையிலிருந்து சாத்தூர் குற்றவியல் நீதிமன்றத்துக்கு நிர்மலா தேவி அழைத்து வரப்பட்டிருக்கிறார். தற்பொழுது நீதிபதி கீதா முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் சிபிசிஐடி கஸ்டடி வழங்கப்படுமா என்பது குறித்த தகவல் தெரிய வர உள்ளது. இந்த நிலையில் அவர் ஆஜர்படுத்துவதற்கு வரக்கூடிய வழியில், அதாவது நீதிமன்ற வளாகம் முன்பாக மாதர் சங்கத்தினர் அவருக்கு எதிராக அந்த வாகனத்தை மறிக்க முயன்றார்கள். அதனை காவல்துறையினர் தடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் தற்பொழுது நீதிமன்ற வளாகம் என்பது பூட்டப்பட்டிருக்கிறது. அந்த பூட்டப்பட்ட கேட்டுக்கு முன்பாக நின்று மாதர் சங்கத்தினர் தொடர்ந்து போராடி வருகின்றார்கள். இதனைத் தொடர்ந்து ஜீப்பில் இருந்த அந்த வாகனத்திலிருந்து இறக்கி நீதிமன்ற நீதிமன்ற கட்டிடத்திற்குள் அழைத்து செல்லும் பொழுது வக்கீல்கள் அனைவரும் நிர்மலா தேவிக்கு எதிராக கோஷமிட்டு அவர் உள்ளே அழைத்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்ட ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டு தற்பொழுது விசாரணை என்பது தொடர்ந்து விசாரித்து வருகிறார். மணிமாறன். கணேஷ்குமார், நீங்க குறிப்பிட்டது போல நேற்று சாத்தூர் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை நாள்கள் இவர்கள் காவலில் எடுத்து விசாரிக்க கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்? அதாவது நேற்று சிபிசிஐடி காவல்துறையினர் வழங்கியிருந்த அந்த மனுவில் 7 நாட்கள் தங்களுக்கு சிபிசிஐடி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அந்த மனுவில் எடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த மனுவின் மீதான விசாரணை என்பது விசாரணையின் முடிவிலே 7 நாட்கள் தருகிறார்களா, அல்லது 5 நாட்கள் தருகிறார்களா, 4 நாட்களா, அல்லது 3 நாட்கள் தருகிறார்களா என்பது குறித்த ஒரு தகவல் தெரிய வரும். அந்த விசாரணை என்பது தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு 15 நிமிடங்களில் இது குறித்த விவரங்கள் முழுமையாக தெரிய வரும். மணிமாறன். கணேஷ்குமார், 15 நிமிஷம் இந்த விசாரணை நடக்கும் சொல்லியிருக்கீங்க. எத்தனை நாள் என்பது எப்போது தெரிய வரும்? இந்த விசாரணை முடிந்த உடனே, அதாவது இந்த 15 நிமிடங்களிலே உடனடியாக அந்த தகவல் தெரிய வரும் என்ற ஒரு தகவல் தெரிய வந்திருக்கிறது. காவல்துறை, சிபிசிஐடி மற்றும் நீதித்துறையில் ஒரு சில நபரிடம் விசாரித்த நிலையில் ஒரு 4 நாட்கள் சிபிசிஐடி கஸ்டடிக்கு அனுமதிக்கப்படும் என்ற ஒரு தகவல் தெரிய வந்திருக்கிறது. இருந்தாலும் இது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் சற்று நேரத்திலே தெரிய வந்துவிடும். சாத்தூர் நீதிமன்றத்தில் பேராசிரியர் நிர்மலா தேவி ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. விரிவான தகவலை வழங்கியமைக்க நன்றி கணேஷ்குமார்.